السلام عليكم ورحمة الله تعالى وبركاته والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தின் 99வது நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவை தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பை செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 99ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது இந்த கிதாபின் பாடங்களின் வரிசையிலே 32வது பாடத்தின் பயிற்சிகளை பார்க்க இருக்கிறோம். அப்ப இன்றைய பாடத்தில் நாம இந்த பாடம் 32வது பாடத்தினுடைய கடைசி ஹதீஸுடைய விளக்கம் தர்கீப் இஅராபை பார்த்துவிட்டு இந்த பாடத்துடைய பயிற்சிகளையும் பார்த்து இந்த ஹதீஸுகளை குறித்ததான பாடத்தை நாம நிறைவுபடுத்துகிறோம். இன்ஷா அல்லாஹ். வாங்க நம்ம கிதாபிற்குள்ளே செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்தினுடைய துவக்கமாக நாம பார்க்க இருப்பது அல்லாஹும்ம லக்கல் ஹம்து என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். இது ஒரு துஆவும் கூட, அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தையும் கூட. சரி பாருங்க, அப்போ இந்த ஹதீஸினுடைய பொருளை நாம கடந்த பாடத்துல வச்சுட்டோம். இந்த ஹதீஸினுடைய அல்லாஹும்ம லக்கல் ஹம்து என்று தொடங்கி இந்த ஹக்குன் என்று முடியக்கூடியதான இந்த ஹதீஸினுடைய பொருளை நாம கடந்த பாடத்துல வச்சுட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்றைய பாடத்துல நாம இவைகளுக்கான ஒரு சிறிய ஒரு விளக்கத்தையும் அதே போன்று தர்கீபு இஅராபையும் நாம பார்க்க இருக்கிறோம். சரி வாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் யாருன்னா சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போன்று இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பல இமாம்கள் தங்களுடைய கிதாபுகள்ல பதிவு செய்திருக்கிறாங்க. சரி சரி பாருங்க. அப்ப இந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து அறிவிக்கிறாங்க யாரு? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா. என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம மினல் லைலி யதஹஜ்ஜது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுதிற்காக வேண்டி இரவில் எழுந்து தஹஜ்ஜுது தொழுவாங்க. தொழுதுட்டு கால பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிற துஆக்களில் ஒன்றுதான் இந்த துஆ. இந்த துஆ இந்த ஹக்குன் என்ற வார்த்தையோடு முடியுது. ஆனா ஹதீஸுடைய முழுமை எப்படி அப்படின்னா, வசாஅத்து ஹக்குன் கடுத்து அல்லாஹும்ம லக்க அஸ்லம்து வபிக ஆமன்து அப்படின்னு தொடங்கி ஃபக்ஃபிர் லி மா கத்தம்து வமா அக்கர்து அப்படின்னு பாவ மன்னிப்பை கேட்கக்கூடியதான ஒரு துஆ தான் இந்த துஆ. அல்லாஹுவை புகழ்ந்துட்டே கடைசியில பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய துஆ. ஏன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் நேரத்துல பாவ மன்னிப்பு கேட்கறாங்கன்னா, நிறைய காரணங்கள் இருக்கு. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல தன்னுடைய நேசமிக்க அடியார்கள் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார்னு அல்லாஹ் சொல்லுவான். அதாவது சஹரினுடைய நேரத்துல அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான், தஹஜ்ஜுதினுடைய நேரத்துல. அப்ப அந்த நேரம்ங்கிறது பாவ மன்னிப்பை அல்லாஹ் அடியார்களிடமிருந்து விரும்பக்கூடியதான நேரம். ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல அல்லாஹு சொல்வதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய வார்த்தையே எப்படி இருக்கும்னா, என்னிடத்துல அல்லாஹ் அந்த தஹஜ்ஜுதினுடைய நேரத்தில் அல்லாஹ் அடியார்களை நோக்கி கேட்பானாம், என்னது, என்னிடத்திலே துஆக்களை கேட்கக்கூடியவர்கள் இல்லையா, அவர்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன். என்னிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பவர்கள் இல்லையா, அவர்களுக்கு நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹுவே கேட்கக்கூடிய ஒரு பாக்கியமான நேரம் தான் அந்த தஹஜ்ஜுதினுடைய நேரம். இப்ப இது போன்ற பல காரணங்கள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுதினுடைய நேரத்துல அல்லாஹ்வை புகழ்ந்துட்டே கடைசியில கேட்கறது ஃபக்ஃபிர் லி மா கத்தம்து வமா அக்கர்துன்னு கேக்குறாங்க. சரிங்களா?
அப்ப இந்த ஹதீஸினுடைய விளக்கம் இதுதான். இது அல்லாஹை புகழ்ந்துட்டே வரோம்னா கடைசியில் என்ன இருக்கும்? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய துஆ கலந்த ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸு. காரணம் என்னன்னு நம்ம சொல்லிட்டோம். சரி பாருங்க. அப்போ நம்ம இந்த தஹஜ்ஜுதினுடைய நேரத்துல அல்லாஹ்வை இப்படியெல்லாம் புகழ்ந்துட்டு என்ன கேட்கணுங்கிறாங்க? பாவ மன்னிப்பை கேட்கணும் அப்படிங்கிறத தான் நம்முடைய இந்த ஹதீஸ் நமக்கு பாடமாக சொல்லி தருகிறது. சரி, இப்ப நம்ம வாங்க இந்த ஹதீஸினுடைய பொருளை பார்த்துட்டோம் கடந்த பாடத்துல. அதே போன்று இந்த ஹதீஸினுடைய சிறிய விளக்கத்தை நாம பார்த்துட்டோம். இப்போ இதற்கான தர்கீபை நாம பார்ப்போம். பாருங்க, அல்லாஹு என்பது என்னது? போக்கப்பட்ட நிதாவினுடைய ஹர்ஃபுன் நிதாவினுடைய முனாதா. சரி, அப்ப சது செய்யப்பட்ட மீம் என்பது என்னது? அந்த போக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹர்ஃபுன் நிதாவினுடைய இவல் பகரமாக வந்திருக்கிறது. அப்போ நம்ம விளங்கிக்கணும், ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்திற்கு பகரமாக்கப்படுதுன்னா ரெண்டையுமே ஒரே இடத்துல பார்க்க முடியாது. முஅவ்விலையும் முஅவ்வலையும் ஒரு இவலையும் முஅவ்வலையும் ஒரே இடத்துல பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில தான் யா அல்லாஹும்மன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஒண்ணு யா வரும், யா அல்லாஹுன்னு வரும், அல்லது அல்லாஹும்மன் வரும். யாக்கு பகரமா சத்து செய்யப்பட்ட மீம் வந்துட்டா அந்த மீமுக்கு சேர்த்து யா சொல்ல மாட்டோம். அப்ப இந்த சது செய்யப்பட்ட மீம் என்பது என்னது? நிதாவினுடைய பகரமாக வந்திருக்கக்கூடிய ஒன்று. அடுத்து பாருங்க, லக்கல் ஹம்து. லக்க என்பது லாம் ஜாரு, க என்பது மஜ்ரூரு. இந்த லாமினுடைய போக்கப்பட்ட தாழ்லுக்கு தான் ஹபரு முகத்தம். அல் ஹம்து என்பது முபுத்ததா. உனக்காக இருக்கிறதுன்னு சொல்லுவோம், அது இருக்கிறதுங்கிற தாழ்லுக்கு தான் ஹபர். அந்த முபுத்ததா. நூறு ஹபரு முலாஃபு. அஸ்ஸமாவாத்தி முலாஃபு இலைஹி. வா அத்துஃபு. அல் அரளி மஅத்தூஃபு. எங்க அத்துவு செய்யப்படுது? அல் அரதிங்கிறது இந்த சமாவாத்தியில அத்துவு செய்யப்படுகிறது. வமன் ஃபீ ஹின்னல. வாவ் அத்துஃபு. மன் மஅத்தூஃபு மௌசூலு. மண் எங்க அத்துவு செய்யப்படுது? இந்த சமாவாத்தியில் அத்துவு செய்யப்படுது. அப்ப மண் என்பது ஜருடைய மஹல்லுல வரும். அப்போ மண் என்பது மஅத்தூஃபும் மௌசூலும். ஃபீ ஜாரு ஹின்ன மஜ்ரூரு. ஃபீ உடைய ஒரு தாழ்லுக்கு போக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாழ்லுக்கு தான் மண் என்ற அந்த மௌசூலுடைய சிலா இஸ்தகர்ன்னு இருக்கும். அந்த இஸ்தகர்ங்கிற ஃபேலு அதுல இருக்கிற லமீர் எல்லாம் சேர்ந்துதான் மண் என்பதனுடைய என்னவா வைக்கணும்? நாம ஜும்லா சிலாவாக வைக்கிறோம். சரி பாருங்க, தீவுடைய தாளுக்கு போக்கப்பட்ட அந்த ஃபேலு. அடுத்து வலக்கல் ஹம்து. இந்த வலக்கல் ஹம்து வாவ் இஸ்தினாஃபா வைக்கலாம், அல்லது அத்துஃபா வச்சா லக்கல் ஹம்துங்கிற ஜும்லா இந்த லக்கல் ஹம்துல அத்துஃபு செய்யப்படக்கூடியதாக இருக்கும். பாருங்க, லா என்பது ஜாரு, க என்பது மஜ்ரூரு. லாமினுடைய போக்கப்பட்ட தாளுக்கு தான் ஹபரு முகத்தம். அல் ஹம்து என்பது முபுத்ததா அஹ்ரு, முபுத்ததா முஅஹ்ரு. சரி, அந்த என்பது முபுத்ததா. கையிமு ஹபரு முலாஃபு. அஸ்ஸமாவாத்தி என்பது முலாஃபி இலைஹி. வல் அர்தீல. வா என்பது அத்ஃபினுடைய எழுத்தான ஆத்திஃபு. அல் அர்தி மஅத்தூஃப். எங்க அத்திஃபு செய்யப்படுது? அல் அர்தி இந்த அஸ்ஸமாவாத்தியில அத்திஃபு செய்யப்படுது. வமன் ஃபீஹின்னல. வா என்பது எனது அத்ஃபினுடைய எழுத்தான ஆத்திஃபு. மண் என்பது மௌசூலு மஅத்தூஃப். எங்க அத்திஃபு செய்யப்படுது? மண் என்பது அஸ்ஸமாவாத்தியில அத்திஃபு செய்யப்படக்கூடியதான ஒரு இஸ்மு மௌசூல், இது மாத்தூஃபானது. அப்ப மண்ணுங்கிற மௌசூலுக்கு சிலா வேணுமா இல்லையா? அதான் ஃபீ ஜாரு ஹின்ன மஜ்ரூரு. இந்த ஃபீ உடைய போக்கப்பட்ட தாழ்லுக்கு இஸ்தகரன் இருக்கும். அதுதான் அந்த ஃபெயிலு லமீர் ஃபாயில் சேர்ந்துதான் மண்ணுடைய சிலா. அந்த ஃபெயிலுக்கு உள்ள இருக்கிற லமீர் தான் மண்ணை பார்த்து மீளக்கூடிய லமீர். அதே போன்றுதான் இங்கேயும் ஃபீ உடைய தாழ்லுக்கு போக்கப்பட்ட அந்த ஃபெயிலு இந்த ஹின்னவுடைய லமீர் இந்த சமாவாத்தி வல் அரதை நோக்கி மீளும். இந்த ஹின்ன உடைய லமீரும் இந்த சமாவாத்தி வல் அரதை நோக்கி மீளக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்க, வலக்கல் ஹம்து. இந்த வாவை நாம அத்துஃபினுடைய வாவா வச்சா இந்த லக்கல் ஹம்து இந்த லக்கல் ஹம்துல அத்துஃபு செய்யப்படும். இல்ல இஸ்தினாஃப வச்சா புதுசா தொடங்கும். பாருங்க, லாம் ஜாரு காஃப் மஜ்ரூரு. லாமினுடைய தாலுக்கு ஹபர் முகத்தம். அல் ஹம்து என்பது முபத்ததா முஅஹ்ரு. அந்த என்பது முபத்ததா. ரப்பு ஹபரு முலாஃபு. அஸ்ஸமாவாத்தி என்பது முலாஃபு இலைஹி.
அதே போன்று பாருங்க வாவு அத்துஃபினுடைய எழுத்தான வாவு. அல் அரதி மஅத்தூஃப் எங்க அத்திவு செய்யப்படுது? அல் அரதி அஸ்ஸமாவாத்தில் அத்திவு செய்யப்படுது. வமன் ஃபீஹின்னல வா என்பது என்னது? அத்துஃபினுடைய எழுத்தான வா இது. மண் என்பது மஅத்தூஃப் மௌசூலு. மண் எங்க அத்திவு செய்யப்படுது? இந்த அஸ்ஸமாவாத்தியில அத்திவு செய்யப்படக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப மண்ணுங்கிறது மௌசூல் அப்படின்னு சொன்னா அதுக்கு சிலா வேணுமே. இந்த ஃபீ ஜாரு ஹின்ன மஜ்ரூரு. இந்த ஹின்னுடைய லமீர் சமாவாத்தி வளரதை நோக்கி போகுது. தீயுடைய போக்கப்பட்ட தாளுக்கு தான் எது? இஸ்தகர்ங்கிற ஃபிஅலு தான் மண் என்ற மௌசூலுடைய சிலாவாக நாம வைக்கிறோம். அப்ப மௌசூலை பார்த்து மீளக்கூடிய லமீர் சிலால வேணும் அப்படின்னு சொன்னா அந்த இஸ்தகர்ங்கிற ஃபிஅல்ல இருக்கிற என்னது? லமீர் தான் மண்ணை நோக்கி மீளக்கூடிய லமீராக இருக்கின்றது. அதே போன்று பாருங்க வலக்கல் ஹம்து. அடுத்து வாவ் என்பதை நம்ம அத்ஃபினுடைய வாவாக வச்சா இந்த லக்கல் ஹம்துல இந்த லக்கல் ஹம்து அத்ஃபு செய்யப்படும். இல்ல அப்படின்னு சொன்னா இது இஸ்தினாஃபா வைக்கணும். லாம் என்பது ஜாரு, கா என்பது மஜ்ரூரு. லாமினுடைய தாலுக்கு போக்கப்பட்டிருக்கு ஹபரு முகத்தம். அல் ஹம்து என்பது முபத்ததா முஅக்கரு. அடுத்து பாருங்க. அடுத்து லக்க முல்கு சமாவாத்தி வல் அரதி. அப்ப லக்க என்பது என்னது? லாம் ஜாரு க மஜ்ரூரு. லாமினுடைய தாலுக்கு தான் என்னது? போக்கப்பட்ட தாலுக்கு தான் ஹபரு முகத்தம். முல்கு என்பது முபத்ததா முஅக்கர் முலாஃபு. அஸ்ஸமாவாத்தி முலாஃபி இலைஹி. வா அத்ஃபினுடைய எழுத்தான வா. அல் அரதி மஅத்தூஃபு. அல் அரதி எங்க அத்ஃபு செய்யப்படுது? அஸ்ஸமாவாத்துல அத்ஃபு செய்யப்படுது. வமன் ஃபீஹின்னல வா என்பது ஆத்திஃபின் எழுத்தான வா. ஆத்திஃபு. மண் என்பது மஅத்தூஃபு மௌசூலு. மண் எங்க அத்ஃபு செய்யணும்? சமாவாத்துல அத்ஃபு செய்யணும். பாருங்க. அப்போ மண் என்ற அந்த மௌசூலுக்கு சிலா வேணுமா இல்லையா? இந்த ஃபீஹின்னு வந்திருக்கு. இது அச்சுப்பிழை. ஃபீஹின்ன யா அச்சுப்பிழையோட விட்டுருக்கு. ஃபீஹின்னல ஃபீ ஜாரு ஹின்ன மஜ்ரூரு. இந்த ஹுன்னுடைய லமீர் இந்த சமாவாத்தி வளரதை நோக்கி மீளுது. இந்த ஃபீ உடைய தாலுக்கு இங்க இஸ்தகரன் போக்கப்பட்டிருக்கும் அந்த ஜும்லா தான். ஃபிஅலு தமீர் ஃபாயில் தான் மண்ணுடைய சிலா. மண்ணை நோக்கி மீளக்கூடியதான தமீர் இஸ்தகர்ங்கிற ஃபிஅலுக்குள்ள மறைஞ்சு இருக்கிறது. அடுத்து பாருங்க. அடுத்து என்னது? வலக்கல் ஹம்து அன்த மலிகுஸ் ஸமாவாதி வல் அர்து. வாவ் என்பதை நம்ம அத்ஃபின் வாவா வச்சா இந்த லக்கல் ஹம்து மேலுள்ள லக்கல் ஹம்துல என்ன ஆகும்? அத்ஃபு செய்யப்படும். இல்ல நம்ம இஸ்தினாஃபா வச்சாலும் பிரச்சனை இல்லை. பாருங்க. அப்ப புதுசா தொடங்கும். லாம் ஜாரு காஃப் என்பது மஜ்ரூர் கா என்பது மஜ்ரூரு. லாமினுடைய தாலுக்கு போக்கப்பட்டிருக்கு ஹபர் முகத்தம். அல் ஹம்து முபத்ததா முஅக்கரு. அன்த முபத்ததா. மலிக்கு ஹபர் முலாஃபு. அஸ்ஸமாவாத்தி முலாஃப் இலைஹி. வாவு ஆத்திஃப் அத்ஃபினுடைய வாவு. அல் அரதி மஅத்தூஃபு. அல் அரதி அந்த சமாவாத்துல அத்ஃபு செய்யணும். சரி பாருங்க. அடுத்து வலக்கல் ஹம்து. இந்த வாவும் அதே போன்றுதான். இஸ்தினாஃபாவும் வைக்கலாம் அல்லது அத்ஃபு செய்து இங்கேயும் சேர்க்கலாம். லாம் ஜாரு க மஜ்ரூர். லாமினுடைய தாலுக்கு போக்கப்பட்டு ஹபர் முகத்தம். அல் ஹம்து என்பது முபத்ததா முஅக்கரு. அன்த முபத்ததா அல் ஹக்கு ஹபரு. அடுத்து பாருங்க. வாவு அத்ஃபினுடைய வாவு. அப்ப அத்ஃபினுடைய வாவா வைக்கும் பொழுது வஅது முபத்ததா முலாஃபு க முலாஃப் இலைஹி அல் ஹக்கு ஹபரு. இந்த வஅது என்பது எங்க அத்ஃபு செய்யலாம்? இந்த அந்தல அத்ஃபு செய்யலாம் நம்ம. பாருங்க. அடுத்து வா கவுலுக்க அல்லது வா இஸ்தினாஃபா வச்சாலும் பிரச்சனை இல்லை. எப்படி வைக்கலாம்? அத்ஃபா வைக்கும் பொழுது மாத்தூஃபை நம்ம குறிப்பிடணும். இஸ்தினாஃபா வச்சா நமக்கு தேவையில்லை. அவ்வளவுதான். வா கவுலுக்க வாவ் என்பது அத்ஃபினுடைய வாவா வைக்கணும். கவுல் இங்க அத்ஃபாகும். அப்போ கவுல் முபத்ததா முலாஃபு க முலாஃப் இலைஹி ஹக்குன் ஹபரு. வா இந்த வாவ் அதே போன்றுதான். லிகா முபத்ததா முலாஃபு க முலாஃப் இலைஹி அல் ஹக்கு ஹபர். இந்த அல் ஹக்கு ஹக்குன் ஹபர் எல்லாமே ஹபர் தான். பல் ஜன்னத்துல வாவ் என்பது எனது இஸ்தினாஃபா வைக்கலாம். அதே போன்று அத்ஃபும் வைக்கலாம். அத்ஃபா வச்சா இங்க கொண்டு போகணும் நாம. அல் ஜன்னத்து முபத்ததா ஹக்குன் ஹபரு. ஹுக்குன்னு போட்டிருக்கும். அது அச்சுப்பிழை. ஹக்குன். பாருங்க. ஹக்குன் தான் கரெக்ட். வாவ் அத்ஃபினுடைய வாவா வைக்கலாம். இஸ்தினாஃபா வைக்கலாம். நம்ம ஏன் இந்த ரெண்டையும் குறிப்பிடுறோம்னா இஸ்தினாஃப்னா நம்ம எங்கேயும் மேல கொண்டு போக தேவையில்லை. அத்ஃபுன்னு சொன்னா இங்க இந்த அன்னாரு இங்க நம்ம கொண்டு போகணும். அத்ஃப் எங்க மாத்தூஃப்னு கேள்வி வரும். எப்படியோ ஒண்ணு நம்ம வைக்கிறத பொறுத்து தான். சரி பாருங்க. அன்னாரு இஸ்தினாஃபா வைக்கிறதே நமக்கு இங்கெல்லாம் பொருத்தமானதா. இந்த வாது என்பதிலிருந்தே இஸ்தினாஃபா வைக்கிறது இந்த இடங்கள்ல பொருத்தமானதா இருக்கும். மேல உள்ள இடங்கள்ல நம்ம ரெண்டையும் குறிப்பிட்டு அங்கெல்லாம் அத்தஃபினுடைய இடங்களை வைக்கிறது பொருத்தம்.
இங்க ரெண்டும் வைக்கலாம். இஸ்தினாஃபா வைக்கிறது இங்கெல்லாம் பொருத்தமானதா இருக்கு. பாருங்க, வாவ் இஸ்தினாஃபு அன்னாரு முபத்ததா ஹக்குன் ஹபரு, வாவு இஸ்தினாஃபு அந்நபியூன முபத்ததா. அதே போன்று இந்த வாவ் அத்தினுடைய வாவு தான் கண்டிப்பா. முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிறது அத்ஃப் செய்யப்படுது. எங்க அந்நபியூன அத்ஃப் செய்யப்படுது. இந்த வாவு கண்டிப்பா அத்ஃபினுடைய வாவு தான். ஹக்குன் என்பது ஹபரு. இந்த வாவ் இஸ்தினாஃபா வைக்கலாம். ஸாஅத்து முபத்ததா ஹக்குன் என்பது ஹபரு. சரி. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடங்களுக்கு இந்த ஹதீஸினுடைய எதை முடிச்சுட்டோம் நாம? பொருள், அதே போன்று அதை கடந்த பாடத்திலேயே படிச்சிட்டோம். ஒரு சிறிய விளக்கம், அதை தொடர்ந்து அவைகளுக்கான தர்கீபையும் நாம பார்த்து முடிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி வாங்க இந்த ஹதீஸுக்கான இஅராபை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு லம்மின் மீது மபனியான முனாதா முஃப்ரது, நஸ்பினுடைய மஹல்லு. இந்த ஷத்து செய்யப்பட்ட மீமு இதுக்கு இஅராபினுடைய மஹல்லு கிடையாது. லக்கால லாம் என்பது ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. க என்பதும் ஃபதஹின் மீது மபனியான லமீரு. ஆனா இங்க ஜருடைய மஹல்லு, காரணம் இது மஜ்ரூர். அல்ஹம்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மானவி. அந்த என்பது ரஃபைனுடைய மஹல், ஏன்னா முபத்ததா. ஆனா இங்க ஃபதஹின் மீது மபனியான லமீர். நூறு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் அந்தவினுடைய இப்திதா என்ற மானவியான ஆமில். அஸ்ஸமாவாத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வா என்பது ஃபதஹின் மீது மபனியான அத்ஃபினுடைய எழுத்து. அல் அரதி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வமன் ஃபீஹின்னல வா என்பது ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. மன் என்பது ஜர்ருடைய மஹல்லு, ஏன்னா இது அஸ்ஸமாவாத்தில் அத்ஃப் செய்யப்படுது. ஆனா இங்க சுக்குன் மீது மபனியான மௌசூலான இஸ்மு. ஃபீ ஜாரு சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபு. ஹின்ன என்பது ஜருடைய மஹல், ஏன்னா அது மஜ்ரூர். ஆனா இங்க ஃபதஹின் மீது மபனியான லமீர். வலக்கல் ஹம்துல வா என்பது ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. லா என்பதும் ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. க என்பது ஜருடைய மஹல், ஏன்னா மஜ்ரூர். ஆனா இங்க ஃபதஹின் மீது மபனியான லமீரா இருக்கு. அல்ஹம்து லாஹிரத்தான தம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மானவி. அந்த என்பதும் இதுவும் ரஃபைனுடைய மஹல்லு தான், ஏன்னா முபத்ததா. ஆனா இங்க ஃபதஹின் மீது மபனியான லமீர். கையுமு என்பது லாஹிரத்தான தம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில். அந்தவினுடைய இப்திதா என்ற மானவியான ஆமில் என்றும் சொல்லலாம். அந்தங்கிற முபத்ததா தான் ஆமில் என்றும் சொல்லலாம். ஆக மொத்தம் கையுமு என்பது லாஹிரத்தான தம்மத்தை கொண்டு ரஃபை. அஸ்ஸமாவாத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வா என்பது ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. அல் அரதி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வமன்ல வா என்பது ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. மண் என்பது ஜர்ருடைய மஹல், ஏன்னா சமாவாத்துல அத்துவ செய்யப்படுது. ஆனா இங்க சுக்குன் மீது மபனியான மௌசூலான இஸ்மு. ஃபீ சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அதே போன்று ஹின்ன என்பது ஜர்ருடைய மஹல், ஏன்னா மஜ்ரூர். ஆனா இங்க ஃபதஹின் மீது மபனியான லமீரு. அடுத்து பாருங்க, வலக்கல் ஹம்துல வா என்பது ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. லா என்பது ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. க என்பது ஜருடைய மஹல், ஆனால் இங்க ஃபதஹின் மீது மபனியான லமீரான இஸ்மு. அல்ஹம்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மானவி. அந்த என்பது முபத்ததா, ரஃபைனுடைய மஹல். ஆனா இங்க ஃபதஹின் மீது மபனியான லமீர். ரப்பு என்பதும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில். அது இப்திதா என்ற ஆமில்னு சொல்லப்படுது, இல்ல அந்தங்கிற முபத்ததா என்றும் சொல்லப்படுது. ஆக மொத்தம் ரப்பு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்ம். அஸ்ஸமாவாத்தி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வா என்பது ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. அல் அரதி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. மமன்ல வா என்பது ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. மண் என்பது சுக்குன் மீது மபனியான இஸ்மு மௌசூல். ஆனா இங்க ஜர்ருடைய மஹல், ஏன்னா அஸ்ஸமாவாத்துல அத்துவு செய்யப்படக்கூடியதான இஸ்முங்கிறதுனால. ஃபீ என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபு. ஹின்ன என்பது ஃபதஹின் மீது மபனியான லமீரான இஸ்மான ஜருடைய மஹல்லியான ஃபீயுடைய மஜ்ரூருங்கிறதுனால. வலக்கல் ஹம்துல வா என்பது என்னது? ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. லா என்பதும் ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. க என்பது ஜருடைய மஹல், ஆனா இங்க அது ஜருடைய மஹல், ஏன்னா மஜ்ரூர். ஆனா இங்க ஃபதஹின் மீது மபனியான லமீர். அல்ஹம்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் அது மானவி. அடுத்து பாருங்க, லக்கல் ஹம்துல லா என்பது ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. க என்பது ஃபதஹின் மீது மபனியான லமீரு. ஆனா இங்க ஜருடைய மஹல், ஏன்னா மஜ்ரூர். முல்கு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மானவி. அஸ்ஸமாவாத்தி என்பதோ லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வா என்பது ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. அல் அரது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு.
வமன் ஃபீஹின்ல வா என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபி, மண் என்பது ஜருடைய மஹல்லியான சமாவாத்துல அத்துவு செய்யப்படுது. ஆனா இங்க மண் என்பது சுக்குன் மீது மப்னியான இஸ்மு மௌசூலு. ஃபீஹின்ன இருக்கு அச்சிப்புலை, அது ஃபீஹின்ன தான் வரும். ஃபீ என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு, ஹின்ன என்பது ஃபதஹின் மீது மப்னியான லமீர், ஆனா இங்க ஜருடைய மஹல் ஏன்னா அது மஜ்ரூரு. அடுத்து பாருங்க, வலக்கல் ஹம்துல வா என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு, லா என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு, கே என்பது ஜருடைய மஹல் என மஜ்ரூர், ஆனா இங்க ஃபதஹின் மீது மப்னியான லமீர். அல் ஹம்து வாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் அது மானவி. அன்த என்பது முபத்ததா, மலிக்கு ஹபர் முலாஃபு அஸ்ஸமா. அன்த என்பது என்னது? ஃபதஹின் மீது மப்னியான லமீர், ஆனா இங்க ரஃபைனுடைய மஹல் ஏனா முபத்ததா. மலிக்கு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் அதே அன்தாவினுடைய ஆமிலான மானவி என்றும் சொல்லப்படுது, அல்லது அந்தத ஆமில் என்றும் சொல்லப்படுது. அஸ்ஸமாவாதி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. வா என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃபு. அல் அரதி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. வலக்கல் ஹம்துல வா என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு, லா என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு, கே என்பது ஜருடைய மஹல் என மஜ்ரூர், ஆனா இங்க ஃபதஹின் மீது மப்னியான லமீரு. அல் ஹம்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு, ரஃபை செய்த ஆமில் மானவி. அன்த என்பது ரஃபைனுடைய மஹல் ஏனா முபத்ததா, ஆனா இங்க ஃபதஹின் மீது மப்னியான லமீரு. அல் ஹக்கு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. வா என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு, வஅது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மானவி. க என்பது முலாஃப் இலைஹினால ஜருடைய மஹல், ஆனா இங்க ஃபதஹின் மீது மப்னியான லமீரு. அல் ஹக்கு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அதே இங்க எல்லாம் விளங்கிக்கணும், முபத்துதாவினுடைய ஆமிலே மானவி தான். அதே போன்று ஹவருடைய ஆமில் எது அப்படின்னா அது முபத்துதா தான் ஆமில்னு சொல்லப்படுது, இல்ல முபத்துதாவுக்கு ரஃபை செஞ்ச இபித்திதா தான் ஆமில் என்றும் சொல்லப்படுது. இருவேறு கருத்துக்கள். நம்ம ஒரு சில முபத்துதா ஹபர்களுக்கு ஆமில் சொல்லுவோம், சிலதுக்கு சொல்லாம போவோம். அது எல்லாம் நிறைய வர்றதுனால நம்ம சொல்லிட்டு அடிப்போம். பாருங்க, வா கவுலுக்க வா என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு, கவுலு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மானவி. கே என்பது ஜருடைய மஹல் என முதாஃபிலி, ஆனா இங்க ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு. ஹக்குன் என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை, வ ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு, லிகாவு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மானவி. கே என்பது ஜருடைய மஹல் என முதாஃபிலி, ஆனா இங்க ஃபதஹின் மீது மப்னியான லமீர். அல் ஹக்கு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. வல் ஜன்னத்து வா என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு, அல் ஜன்னத்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. ஹக்குன் ஹுக்குன்னு விட்டுருக்காங்க, அச்சு பிள்ளை, ஹக்குன் அதான் கரெக்ட். ஹக்குன் லாஹிரத்தான லமத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் அதே மானவி என்றும் சொல்லப்படுது, இல்ல இபுத்திதா அது முபுத்தாவான ஜன்னத்து என்றுதானும் சொல்லப்படுது. சரி பாருங்க, அடுத்து வன்னாரு வா ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு, அன்னாரு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை, ஹக்குன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. வா என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு, அந்நபியூன வாவை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அடுத்து வா என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு, முஹம்மதுன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. ஹக்குன் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ, அல்லாஹ் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் சொல்வானாக அப்படின்னு. சரி பாருங்க, ஹக்கு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. வஸ்ஸாஅத்துல வா என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு, அஸ்ஸாஅத்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மானவி. ஹக்கு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் அது இப்திதா என்ற ஆமில் மானவின்னு சொல்லப்படுது, அஸ்ஸாஅத்து என்ற முபத்ததா என்றும் சொல்லப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸினுடைய தர்கீப், யாராபு, பொருள், சிறிய விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 32வது பாடத்துடைய பயிற்சியை பார்ப்போம் வாங்க. முதல் பயிற்சி அலிஃபுடைய பயிற்சி. இந்த பயிற்சியில ஒரு 4 கேள்விகள் கேட்கறாங்க, நாம அதற்கு பதில் சொல்ல போறோம். பாருங்க, முதலாவது ஐயஷையின் தஸ்அலுல்லாஹ, அல்லாஹிடத்தில் நீ எதை கேட்பாய், இதுதான் கேள்வி. அப்ப இந்த கேள்விக்குண்டான பதில் என்ன அப்படின்னா இந்த ஹதீஸ் தான் பதில். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தொய்யிபா வ அமல முத்தகப்பலான்னு. அப்ப இதுக்கு நாம இந்த ஹதீஸை எப்படி பதிலா அமைக்கிறது அப்படின்னா, இன்னி அஸ்அலுல்லாஹ, அஸ்அலுக்கான்னு வைக்கக்கூடாது, கேள்வி வந்து அல்லாஹ்ட்ட தான் இருக்கு காயிபா. அப்ப அதே மாதிரி இன்னி அஸ்அலுல்லாஹ தஆலா, நான் அல்லாஹ்விடத்திலே கேட்பேன், இல்மன் நாஃபிஆ பிரயோஜனமான கல்வி ஞானத்தையும், ரிசுகன் தொய்யிபா இன்னும் நல்ல ஹலாலான ரிசுக்கையும் வாழ்வாதாரத்தையும் உணவையும், அமலம் முத்தகப்பலா இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட அமலையும் செயலையும் நான் அல்லாஹ்விடத்திலே கேட்பேன் என்பதுதான் இந்த முதல் கேள்விக்குண்டான பதில். இரண்டாவது கேள்வி பாருங்க, மை யர்ஹமுஹு,
மை யர்ஹமுஹு வல்லா யர்ஹமுஹுல்லாஹ். மை யர்ஹமுஹுல்லா, அல்லாஹ் யாருக்கு ரஹமத்து செய்வான், வமல்லா யர்ஹமுஹுல்லா, அல்லாஹ் யாருக்கு கருணை செய்ய மாட்டான். அப்ப அல்லாஹ் யாருக்கு கருணை செய்வான், அல்லாஹ் யாருக்கு கருணை செய்ய மாட்டான் என்பதுதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் யாருக்கு கருணை செய்வான்னு பார்த்துருவோமா? எனது அர் ராஹிமூன, இரக்கம் காட்டக்கூடியவர்கள் ஆகிறவர்கள், இரஹமுஹுமுர் ரஹ்மான், அவர்களுக்கு அல்லாஹ் ஆகிய ரஹ்மான் அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வான், இரக்கம் காட்டுவான். அப்ப இதுதான் அந்த கேள்விக்குண்டான பதில். இரண்டாம் கேள்வியுடைய முதல் பகுதிக்குண்டான பதில் இதுதான். அதே போன்று அல்லாஹ் யாருக்கு ரஹமத் செய்ய மாட்டான், அதுக்கு இதுதான் பதில். லா இரஹமுல்லாஹு மல்லா இரஹமுன் நாச, மக்களுக்கு இரக்கம் காட்டாத ஒருவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டவே மாட்டான் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் தான் இரண்டாவது கேள்விக்குண்டான பதிலாக நாம எடுத்துக்கொள்கிறோம். மூன்றாவது என்னது? இரா ஐய ஷையின், எந்த வஸ்துவின் பக்கம் எந்துருல்லாஹோ அல்லாஹ் பார்ப்பான். அப்ப அல்லாஹ் எதை பார்ப்பான் அப்படிங்கிறது கேள்வி. அப்ப என்னது? எந்துரு, அல்லாஹ் பார்ப்பான். எந்தருடைய ஃபாயில் யார்? அல்லாஹ். அப்ப எந்துருல்லாஹு, அல்லாஹு தாலா பார்ப்பான். இலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களின் மீதுனா, இலல் குலூப் நம்ம பதில் சொன்னா போதும், உள்ளங்களின் பக்கம். அதான் பதில். யாருடைய உள்ளங்கள் பக்கம் அப்படின்னு கேள்வி வந்தா நம்ம அதுக்கு சேர்த்து போடலாம். பொதுவா அல்லாஹ் எதன் பக்கம் பார்ப்பான் வருது? அயங்குருல்லாஹ இலல் குலூப், உள்ளங்களின் பக்கமாக அல்லாஹ் பார்ப்பான் என்பதுதான் பதில். அந்த பதில் நாம் எடுத்து இந்த ஹதீஸ்ல எடுத்திருக்கிறோம். அடுத்து நான்காவது கேள்வி, இறுதி கேள்வி என்ன பாருங்க. மன்ஹுவ நூறு சமாவாத்தி வல், வானங்களுடைய இன்னும் பூமியினுடைய நூறாக ஒளியாக யார் இருக்கிறான் என்பது கேள்வி. பதில் என்னது? அல்லாஹு நூறு சமஹவாத்தி வல்லர், அதுதான் பதில். அதை எப்படி கொடுக்க போறோம்? ஆனா ஹதீஸுகள்ல இப்படிதான் அந்த நூறு சமாவாத்தி வல்லறதுன்னு வருது. இந்த அந்தவை கொண்டு முராது யாரு? அல்லாஹ். அப்ப அல்லாஹு, அல்லாஹுவாகிறவன் நூறு சமாவாத்தி வல் அரது, வானங்கள் இன்னும் பூமியுடைய நூறாக ஒளியாக இருக்கிறான் என்பதுதான் இந்த நான்காவது கேள்விக்குண்டான பதில். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்ம முதல் பயிற்சியை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த இரண்டாவது பயிற்சி, ஒரு சில உருது வார்த்தைகளுக்கு நாம அரபியில் மொழிபெயர்ப்பு கொடுக்கணும். அப்போ இந்த 32வது பாடம் ஹதீஸ். இதுல நாம சில ஹதீஸுகளை வாசித்து அவைகளுக்கான பொருள், ஒரு சிறிய விளக்கம், தர்கிப், யாராவை நாம பார்த்திருக்கிறோம். காரணம் என்னன்னா, நம்ம அரபு மொழியை படிப்பதன் நோக்கமே அத குரான் ஹதீஸை விளங்கி அமல் செய்யத்தான். அதனாலதான் முசன்னிஃபு ஹதீஸுகளையே நமக்கு பாடங்கள்ல கொண்டு வந்திருக்கிறாங்க, நோக்கத்தையே. அதை நாம படிச்சிருக்கிறோம். அல்லாஹ் இதை விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இனி அடுத்து வரக்கூடியதான பாடத்தில் நாம இந்த கிதாபினுடைய இறுதி பாடமான 33வது பாடத்தை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.